நம்ம கோவில்ல பார்த்தா அதே பொண்ணு இங்க சந்தோஷ் கூட பேசிட்டு இருக்கா. சந்தோஷ்க்கு இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா? இந்த பொண்ண லவ் பண்றானா? சிரிச்சு சிரிச்சு வேற பேசிட்டு இருக்கான். எந்த போர்ட் மீட்டிங்கையும் மிஸ் பண்ணாதவ இங்க வந்து இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா? கண்டிப்பா லவ்வா தான் இருக்கணும். சந்தோஷ் கண்ணுல தான் நல்லா தெரியுதே. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிடுவான். இந்த லவ்வ மட்டும் நம்ம கிட்ட மறைச்சிட்டானே. குட் டீடைல்ஸ். ஓகே, நீ கேஸ பத்தி நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க. அப்சர்வேஷன் தானே, நான் நல்லாவே பண்ணுவேன் மேடம். கண்ணு சிம்டாம அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மேடம். என்ன ஒரு கண்ணு, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படி ஒரு பவர். என்ன ஒரு நோஸு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இவ்வளோ அழகா ஷார்ப்பா கியூட்டான ஒரு நோஸை பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு லிப்ஸு, அப்படியே தர்பீஸ் பழத்தை 2 அறுத்து வச்ச மாதிரியே இருக்கு. இந்த முகத்தை பார்த்தா போதும், பசி தூக்கம் வேலை எதுவுமே மைண்டுக்கு வராது. வெச்ச கண்டு வாங்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். பையனுக்கு லவ் வந்துருச்சு. ஹே, என்ன என்னையே உத்து பார்த்துட்டு இருக்க? அது மேடம், நீங்க அடுத்து என்ன வேலை சொல்ல போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். சாரி மேடம். இந்த ஃபைல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். நான் ஃபைல ஃபுல்லா படிச்சுட்டு சொல்றேன். சரி, இப்போ உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல மேடம், உங்களை பார்த்துட்டு இருக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு மேடம்? இல்ல இல்ல, நீங்க சொல்ற வேலையை பார்க்கறத விட வேற என்ன வேலை இருக்க போகுதுன்னு சொல்ல வந்தேன் மேடம். ஐயோ அப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. சந்தோஷ், போர்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. என்ன இன்னும் ஆளை காணோம்? ஆபீஸ்ல கேட்டா இங்க தான் வரேன்னு சொல்லிருத்தியா? அப்பா அது வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் வாப்பா. சரிப்பா. ஆஹா, நம்ம காதல் மேட்டர்ல போர்ட் மீட்டிங்கை சுத்தமா மறந்துட்டோமே. எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. மேடம், நான் உடனே போகணும் மேடம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பதான் எந்த வேலையுமே இல்லைன்னு. அது அப்பா மேடம், இது இப்ப மேடம். மேடம், எங்க அப்பா கூப்பிடுறாரு மேடம், நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் மேடம், போயிட்டு வந்துடுறேன் மேடம். வரேன் மேடம். அப்பா கூப்பிடுறாருன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இப்படி பம்புறான்? இவனை நினைச்சா நாம தான் லூஸ் ஆயிடுவோம். அழகு, அன்பு, லட்சணம், அறிவு இதெல்லாம் ஒரே பொண்ணு கிட்ட இருக்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை எனக்கு நீ கொடுக்கணும் கடவுளே. யார் இவங்க? எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்காங்க? எங்க நீங்க? உன் பேர் என்னம்மா? அனுராதா. அனுராதா, நல்ல பேரு. நீங்க? என்ன உனக்கு ஞாபகம் இருக்காதுமா? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் யாருன்னு இப்பவே சொல்லிட்டா நீ போய் சந்தோஷ் கிட்ட சொல்லிட மாட்ட? உங்க காதல அவனே வந்து என்கிட்ட சொல்லட்டும். முறைப்படி பொண்ணு கேட்டு நான் உங்க வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப தெரியும் நான் யாருன்னு.
வந்தாங்க. யாருன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே போயிட்டாங்க. இவங்களை எங்கேயாவது நம்ம மீட் பண்ணிருக்கோமா? ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல, இப்போ எங்க கூட்டி போயிட்டு இருக்க? வா சொல்றேன். நில்லு. இதுல தண்ணி இருக்கு, எடுத்து வாஷ் பண்ணிக்கோ, கரை போயிடும். எதுக்கு இப்போ இந்த பானையை போட்டு உடைச்ச? என்ன பண்ணாலும் இந்த கரை போக மாட்டேங்குது. எனக்கு வர கோவத்துக்கு. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? பானையை உடைச்சிட்டா கரை போயிடுமா? இந்த சட்டையோட எப்படி வீட்டுக்கு போறது? சரி, உள்ள வா. வா வா, அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காரு. ஏய், இந்த கடை உன்னோடதா? நீ டெய்லரா? ஆமா. நான் கூட நீ அட்வைஸ் பண்றத பார்த்து டீச்சராவோ ப்ரொஃபஸராவோ இருப்பேன்னு நினைச்சேன். நீ டெய்லர் தானா? டெய்லர் தான். ஏன், உனக்கு அது ஒரு வேலையா தெரியலையா? யாரையுமே நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. நம்ம கிட்ட இல்லாத ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்கும். அதை நாம மதிக்கணும். அந்த மரியாதை இருந்துச்சுன்னா நமக்கு அவங்க மேல கோபம் வராது. உனக்கு யாரை பார்த்தாலும் கோபம் வருதுல்ல, ஒரு நிமிஷம் அவங்கள நினைச்சு பாரு. நம்மளை விட ஏதோ ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்குன்னு நினை. அவங்க தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்க மேல உனக்கு கோபம் வராது. இப்படி சண்டையும் போட மாட்டேன், புரியுதா? முடிஞ்சது. இந்தா, உனக்கு தான் இந்த ஷர்ட், போட்டுக்கோ. எனக்கா? என் மெஷர்மென்ட் தெரியுமா எப்படி தைச்ச? அதுதான் டெக்னிக், தொழில் ரகசியம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்தா, போட்டுக்கோ. இங்கயா? முதல்ல நீ இத புடி புடி. இந்த கரையான சட்டையை நீ போட்டுட்டு போனா உங்க அம்மா ஏதோ பிரச்சனைன்னு பயப்பட மாட்டாங்க? அதுக்காக தான் சொல்றேன், இத போட்டுட்டு போ. சரி, நீ திரும்பிக்கோ, நான் ஷர்ட் போடுறேன். திரும்ப மாட்டல? திரும்பல, நீ சீக்கிரம் மாத்து. நான் சட்டை போட்டேன், நீ திரும்பு. ஏய், இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்கு. உன் கலருக்கு எந்த சட்டை போட்டாலும் சூப்பரா இருக்கும். சரி, நீ வீட்டுக்கு போ. வழியில எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது.
அப்படியே உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாலும் நீ பொறுமையா கோவப்படாம இப்ப நான் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், சரியா? நீ எது பண்ணாலும் நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? எங்க அம்மா கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் புத்தி சொல்லிட்டு இருப்பால, அவ கடையை நான் பார்த்துட்டேன், அவளுக்கு நீங்க வந்து புத்தி சொல்லுங்கம்மான்னு எங்க அம்மா கூட்டாரு. சொல்லுங்க டாக்டர். அப்பா இப்போ நல்லா இருக்காரு. கிளினிக்கா? டாக்டர், அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நாளை காலையில 10 மணிக்கு வரணுமா டாக்டர்? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இவ போன் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாலே, மறுபடியும் இந்த போன் எங்க இருந்து வந்துச்சு? இது அந்த காஸ்ட்லி காரன் தான் வாங்கி கொடுத்திருப்பான். ஏதோ ஒரு நாள் கார்ல ஏறி உட்காந்து போறான்னு நினைச்சா, இவனடானா அவனை கடைக்கே கூட்டிட்டு போய் புதுசா ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறா. அவன் என்னடானா கிஃப்டா மொபைல் வாங்கி கொடுக்கறானா? இதை இப்படியே விட்டா விவகாரம் பெருசாயிடும். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து எனக்கு அவனை கட்டி வைங்கன்னு கேட்பான். ஒரு பணக்கார வீட்டு பையனோட சம்பந்தம் இவளுக்கு வரவே கூடாது. அவ பெரிய வீட்டுக்கு மருமகளா போக கூடாது. ஹே தையல் மிஷின், எழுந்துரு. போன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, இந்த போன் எங்க இருந்து வந்தது? தொலைஞ்சு போன போன் திரும்ப கிடைச்சிருச்சுக்கா. கிடைச்சுதா இல்ல வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? அந்த மினிஸ்டருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் வாங்கி கொடுத்தாங்கக்கா. எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்களா? அதுவும் இந்த தைய மிஷின் காரிக்கு போய் யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க? இப்பதான் நீ ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்கியே. அவன் போன் என்ன உனக்காக என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பான். என்னக்கா பேசுற? நான் யார் கூட பழகிட்டு இருக்கேன்? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணு. வாய் மூடி. என்னடி இது? வந்தது வராதமா அவளை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? பக்கத்துல இருக்கிறவங்க என்னமோ ஏதோ நினைச்சுக்க போறாங்கம்மா. உள்ள வா. ஹே நில்றி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உள்ள போன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அனு. அம்மா நீ சும்மாரு. இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு கார்ல சொகுசா சுத்திட்டு இருக்கியோ? டெய்லர் கடைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன்னு நீ இங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ என்னென்ன நாடகம் போட்டுட்டு இருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டி. அக்கா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதக்கா. நான் ஒரு தப்பும் செய்யல. தப்பு செய்யலையா? யாரோ ஊர் பேர் தெரியாதவன் கூட ஒன்னா ஜோடி போட்டுட்டு கார்ல சுத்துறதெல்லாம் தப்பு இல்ல? அது மட்டும் இல்லாம அவனை கடைக்கு கூட்டிட்டு வந்து அவன் சட்டைய கழட்ட சொல்லி நீ தைச்சு கொடுத்த சட்டைய அவன் கிட்ட மாட்டிக்க கொடுத்தது எதுவும் தப்பு இல்லையா? உன்னை பொறுத்த வரைக்கும் இது எதுவும் தப்பு இல்லல? அக்கா வாய் மூடி. உன் யோகிதை என்னன்னு உன்னை பெத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்? நான் பார்த்தப்போ ஒரு நாள் அந்த பையன் கூட இவ கார்ல போன. இன்னைக்கு சட்டைய மாத்தி விடுறான். எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன்பா. ஐயோ. நல்லா அழு. எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொண்ணுன்னு சொல்லுவல. இவளுக்கே சப்போர்ட் பண்ணுவல. உன் பொண்ணு நம்ம குடும்ப மானத்தையே ஊரு ஃபுல்லா பறக்க விட்டுட்டு இருக்கா. அக்கா எதுவும் தெரியாம நீயே ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காத. நான் பேசாம வேற யாரும் பேச சொல்ற? நான் பார்த்ததுனால சரியா போச்சு. இதுவே இந்த தெருவுல வேற யாராவது பாத்திருந்தா நம்ம அப்பா அம்மாவால வெளியே தலை காட்ட முடியுமா?
உன் விஷயம் வெளியே தெரிஞ்சு கந்தசாமி பொண்ணு கண்டவனோட திரியறான்னு 4 பேர் அப்பா காது பட பேசினா அப்பா மானத்தை விட்டு தூக்குல தாண்டி தொங்கணும். அக்கா எவ்ளோ திமிரு இருந்தா என்னைய அடிக்க கையோங்குவ உன்னக்கா. இங்க பாரு, உனக்கு இருக்கிற அதே தைரியம் எனக்கும் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னை அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு பல்லகில்லாம் உடைச்சிருவேன். பாத்தியாமா, பாத்தீங்களாப்பா? என்ன பார்த்து பயந்து நடுங்குறவ என் முகத்துக்கு நேரா விரல் நீட்டி பேசுறானா? இந்த தைரியம் இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவ கூட ஊர் சுத்துறான்ல, அவன் கொடுக்கற தைரியம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரியுதா? அவன் கூட இவ பழகுறதெல்லாம் நிஜம்தான். இல்லனா இவ என்ன பார்த்து இவ்வளவு இலக்காரமாலாம் பேச மாட்டாள. அவனுக்கும் இவளுக்கும் ஏதோ இருக்கு. எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இஷ்டம். நான் யார வேணாலும் லவ் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? ஏன் வாழ்க்கைய முடிவு பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் யார கல்யாணம் பண்ணணும், எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். இத்தனை நாளா நான் சும்மா இருந்தேனா அது அக்கானே நான் உனக்கு கொடுத்த மரியாதை. ஆமா, நான் கார்ல சுத்தினேன். ஏன் சட்டை கூட மாட்டி விடுவேன். அதை கேட்க நீ யாரு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டின உன்னை அக்கானு கூட பார்க்க மாட்டேன். அழிச்சிடுவேன். அம்மா, அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நானும் அந்த பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றோம். ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூட முடிவு பண்ணிருக்கோம். அம்மா, அந்த பையன் ரொம்ப நல்லவம்மா. குழந்தை மாதிரி மனசுமா. என் மேல உயிரையே வச்சிருக்காம்மா. நீங்களா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட உலகத்துல இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். அம்மா, நான் உன் பொண்ணுமா. அக்கா சொல்ற மாதிரி நான் எந்த தப்பு தண்டாவும் பண்ணலம்மா. எனக்கு பிடிச்ச அந்த பையனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அவனை பிடிக்கும்மா. அப்படிப்பட்ட பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதும்மா. என்ன நம்புங்கம்மா. எனக்கு தெரியுமா, என் பொண்ணு எப்பவும் எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவ எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது அந்த சாமியை எடுக்கிற முடிவா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா.